எல்லாருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சயின்ஸ் ஸ்டூடெண்ட் எப்படி டெட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இது ஒரு சின்ன ஐடியா தான். இதில் பார்த்தீங்கன்னா, தமிழில் 30, ஆங்கிலம் 30, அறிவியல் 30, கணிதம் 30, சைக்காலஜி 30, மொத்தம் 180. நம்ம எவ்வளோ எடுத்தா பாஸ் அப்படின்னா 82 எடுத்தா பாஸ். இப்போ நம்ம எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நானும் எழுதினேன் டெட்டு பரீட்சை 2013, 17. நான் கொஞ்சம் இதில் ரொம்ப நான் யோசித்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஜெக்ட் என்னது சயின்ஸு. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், சயின்ஸில் ரொம்ப கிளியராக படிப்போம். அப்போ தான் நம்மளால் டெட்டு பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசி கட்டத்தில் அந்த 2 எக்ஸாம் எழுதின பிறப்பு தான் தெரியும் எனக்கு, நம்ம சயின்ஸு பார்த்திங்கன்னா வெறும் 30 தான். அது எப்படின்னா கிட்டத்தட்ட 1 to 12 வரைக்கும் படிக்க வேண்டியதாக இருக்குது. 1 to 12 வரைக்கும் படிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் அந்த அறிவியல் எழுத முடியும். அது யாரானா இருக்கட்டும், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, எந்த சப்ஜெக்டானா இருக்கட்டும். இப்போ 1 to 12 வரைக்கும் எல்லாத்தையுமே படிக்கணும். அதாவது நீ ஃபிசிக்ஸ் மட்டும்தான் அப்படின்னீங்கன்னா ஃபிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், இது ஜுவாலஜி படிக்கணும், படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் அதுக்கு கொடுக்குற டைமிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எல்லா கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணதில் தமிழில் 30 கேள்வி. இந்த தமிழ் 30 நம்ம எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறோம். அது 1 to 12 வரைக்கும் ஒரே இது தான், ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி நிறையா இருக்குது. அதனால் அது படிக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் தமிழுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்தோம். தமிழில் 30க்கு நம்ம எப்படியாவது 25, 20 எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழுக்கு முதலிடம் கொடுத்தோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆங்கிலம் எனக்கு கொஞ்சம் சரியாக வராது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆங்கிலத்தில் ஒரு 10th வரைக்கும் மட்டும் எடுத்து ஓரளவு நான் ப்ரிப்பேர் பண்ணதில் எனக்கு 30ல் என்னால் எந்த கொஸ்டின் எடுத்தாலும் ஒரு 15 அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு நான் வந்துட்டேன். எதுக்கு? இங்கிலீஷில். எது தமிழில், எது இங்கிலீஷ். அடுத்த கட்டமாக நான் அறிவியலை என்ன பண்ணேன், கொஞ்சம் காலதாமதப்படுத்தி நிறுத்திட்டு கணிதத்துக்கு போனேன். கணிதம் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் தான் எடுத்திருக்காங்க. கொஸ்டின் பேப்பரு எல்லாமே அந்த டிஎன்பிசியில் கேட்குற மாதிரி 10th பேசிக் லெவலே கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா நம்ம 10th வரைக்கும் படித்தாவே போதும். அதனால் மேக்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன். அதாவது சயின்ஸை விட மேக்ஸில் நான் 20 or 25 எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி 25 லெவலுக்கு அதை படிக்க ஆரம்பித்தேன். நீ எந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாலும் 25 எடுத்தாகும் அப்படின்ற கேட்டகரிக்கு அதை நான் வரைத்தேன். அதுக்கப்புறம் சைக்காலஜி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சைக்காலஜியில் மொத்தம் 30. நம்ம 15 கொஸ்டின் அல்லது 17 கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின் கொடுக்குறாங்க. அதனால் சைக்காலஜியை ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி டைரெக்டாக படித்தாவே ஒரு 15 எடுக்கலாம். அதுக்கப்புறம் தான் சுற்றி வளைச்சி கேட்குறாங்க. அதில் மார்க் வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் இதை முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் கடைசியில் இப்போ இது டோட்டல் பண்ணி பாருங்கள். 10, 15, 22க்கு 2, மீதி 2, 4, 5, 6, 7, 8, 82 மார்க்கு இதிலே வந்தாச்சு. இப்போ மீதி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் அப்படியே இருக்குது, சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படியே இருக்குது. சயின்ஸில் மொத்தம் 30 கொஸ்டின் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் படிக்காமையே போனீங்கன்னா கூட உங்களால் என்ன பண்ண முடியும், 15 10 உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும். அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எது வந்தாலும் 10 15 மார்க் எடுக்க முடியும். அப்போ ஆல்ரெடி 82 நம்ம கையில் இருக்குது. இது ஒரு 10 சேர்த்திங்க அப்படின்னா 92 மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் ஆகலாம். இதுதான் என்னுடைய கால்குலேஷன். எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சயின்ஸை வச்சுன்னு போராடுறீங்க. சயின்ஸ் எல்லாம் உங்களால் மார்க்கு கூட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் சயின்ஸ் எல்லாம் ரொம்ப டாப்பில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா சயின்ஸுன்னு கொடுத்துட்டு போகிறப்போ அவங்க எல்லாமே சேர்த்து தான் கொடுக்குறாங்க. அந்த 30 மார்க்குக்கு எல்லாம் பிரித்து கொடுத்தானா கூட இப்போ பார்த்தீங்கன்னா அதில் தாவரவியல் விலங்கியல் தான் சப்ஜெக்டில்
நிறைய இருக்குது 10th +2 வரைக்கும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதில் கொஞ்சம் கேள்விகள் அதிகமாகவும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் கம்மியாகவும் கொடுக்குறாங்க. அதனால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படித்தவங்கலாம் கொஞ்சம் சயின்ஸை கொஞ்சம் என்னுடைய இது வந்து முதல்ல படிங்க. நான் படிக்கவே வேண்டாம்னு சொல்லலை. முதல்ல படிக்காமல் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. தமிழ் 30 மார்க்குக்கு கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், 25 எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கணும். அதுக்கப்புறமாயி இங்கிலீஷில் நீங்கள் சாதாரணமாக எழுதினே 7, 8 மார்க் எடுத்துடலாம் நீங்கள் படிக்காமே போனீங்கன்னா கூட. ஆனால் நம்ம மினிமம் 15 மார்க் எடுத்தால் தான் அந்த டெட்டை வந்து பாஸ் பண்ணவே முடியும். அதனால் வந்து ஆங்கிலத்தில் முக்கியமானதெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களால் 15 மினிமம் எடுக்க முடியும். அப்படி எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களால் அந்த பாஸ் பண்ணுற அந்த கேட்டகரிக்கு வந்துடுவீங்க. அதே மாதிரி மேக்ஸில் கண்டிப்பாக 25 எடுத்தாங்க. தமிழ் மேக்ஸை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா மேக்ஸும் சுலபமாக தான் இருக்கும் உங்களுக்கு. தமிழும் சுலபமாக தான் இருக்கும். இது 2 மட்டும் நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா அப்படின்னா நீங்கள் எடுக்கிறது ஈஸி. அதே மாதிரி சைக்காலஜி போனீங்கன்னா இந்த ஒன் வேர்ட் ஆன்சர் மட்டும் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு 15லேருந்து 17 கண்டிப்பாக எடுக்க முடியும். அதுக்கப்புறம் சில கேள்வியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் குழப்பம் பண்ணி போட்டிருப்பாங்க. அதுலேயும் சிலது மார்க் வரும். அதனால் உங்களுக்கு 15, 17ன்றது சர்வசாதாரணமாக கிடைக்கும் சைக்காலஜியில். அதுக்கப்புறம் தான் இதுலேயே உங்களுக்கு 82 மார்க்கு கவர் ஆகிடும். அதுக்கப்புறமாக்கி தான் நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு போகணும், சயின்ஸுக்கு போகணும். சயின்ஸ் படிச்சிங்க, நீங்கள் படிக்காமையே ஓரளவு உங்களுடைய நாலேஜ் வச்சே நீங்கள் ஒரு 10 கொஸ்டினை மேக்ஸிமம் அட்டன் பண்ண முடியும். அதனால் இது முறைப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் இதை தான் ஃபாலோ பண்ணி பாஸ் பண்ணேன். அதனால் நீங்கள் இது பிடிச்சிருந்தா இதே ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். டெட்டு கூடிய விரைவில் வரும்னு எல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க சயின்ஸ் ஸ்டூடெண்ட் யாருன்னா இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாஸ் பண்ண ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.